பங்குனி உத்திரையே முருகப்பெருமானுக்கு உகந்த நாள்னு தெரியுமா? மாதங்கள்ல 12வதா வர பங்குனியும் நட்சத்திரங்கள்ல 12வதா வர உத்திரமும் இணையும் நன்னாள் தான் பங்குனி உத்திரம். பன்னிரு அப்படின்னு வர்றப்ப எப்படி நம்ம தலைவர் முருகப்பெருமான் வராம இருப்பாரு? பன்னிரு கையும் பன்னிரு விழியும் பன்னிரு செவியும் கொண்ட முருகப்பெருமானோட சிறப்பான நாளாக கருதப்படுது. அதனாலதான் முருகப்பெருமான் வீற்றிருக்கும் ஆலயங்கள்ல பங்குனி உத்திரம் வெகு விமர்சையா கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாம முருகப்பெருமான் தெய்வானையை மனம் பிடித்ததும் வள்ளி தேவி அவதரித்ததும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான். பங்குனி உத்திரத்தன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும், திருமணம் ஆனவங்களுக்கு மாங்கல்ய பலம் பெருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். பங்குனி உத்திரத்தன்னைக்கு அதிகாலையிலே எழுந்து குளித்து நீராடி விட்டு உங்க விரதத்தை ஆரம்பிக்கலாம். முருகப்பெருமானுக்கு நெய்விளக்கு ஏற்றி வைத்து செவ்வரளி, கடமமாலை, ரோஜா இதுல ஏதாவது ஒரு பூக்களை சமர்ப்பித்து சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதற்கப்புறம் முருகப்பெருமானுக்குரிய ஏதாவது ஒரு திருப்புகளை படிக்கலாம்.